உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது வேற. சொல்லுங்க சிஸ்டர். பாண்டி, எங்க இருக்க? அந்த கண்ணாடி குடுவிய தண்ணியில தூக்கி போட்டுட்டியா? இன்னும் இல்ல சிஸ்டர், தண்ணியை தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். பொண்ணு, சீக்கிரம் கொண்டு போய் அதை தண்ணியில போடு. இப்ப நான் மண்டபத்துக்குள்ள வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த துர்காவை தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு எரிச்சிருவேன். சரிங்க சிஸ்டர். முடிச்சிட்டு கால் பண்ணு. போனை வைக்கிறேன். வேலையை முடிச்சிடணும்டா. சரியா மேடம்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அந்த பொண்ணை வெளியில தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு அவளை எரிச்சிடணும். ஓகே மேடம். பார்த்து சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஐயோ சித்தப்பா, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா மேடம் தனியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க? பாப்பா, உள்ள யார் இருக்கா? எங்க சித்தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, சித்தப்பாவா? டேய், மேடம் சொன்ன ரூம் இதுவா இருக்காதுடா. அந்த ரூம் தான் மேடம் சொன்ன ரூமா இருக்கும். வா போய் பார்க்கலாம், வா. டேய், உள்ள வாடா, சீக்கிரம் வா. டேய், இந்த பொண்ணு தான் மயங்கி இருக்கு. மேடம் சொன்ன பொண்ணு இதுதான் நினைக்கிறேன். நீ அதை எடு. மேடம், நாங்க வண்டியில ஏத்திட்டோம். சரி, கடைசியா அவ முகத்தை நான் பார்க்கணும். அங்கே இருங்க, நான் வரேன். சரிங்க மேடம். மேடம் வர்றாங்களா? மேடம், என்ன ஆட்டம் போட்டா, இப்ப மூட்டையா இருக்கா. எங்க கடைசியா ஒரு தடவை அவ முகத்தை பாத்துக்கிறேன். மூட்டை அவருங்க. டேய், ஆளை மாத்தி தூக்கி இருக்கீங்கடா. நான் சொன்ன பொண்ணு இவ இல்ல. நான் சொன்ன ரூம்ல போய் பாத்தீங்களா? மேடம், நீங்க சொன்ன இடத்துல இருந்த ரூமுக்கு தான் போன மேடம். அந்த ரூம் வெளியே ஒரு சின்ன பொண்ணு அவங்க சித்தப்பா உள்ள இருக்காருன்னு சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுச்சு மேடம் அந்த பொண்ணு. எல்லாம் அந்த தேவியா தான் இருக்கும். ஏய், இந்த பொண்ண அவ இருந்த ரூம்லயே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு நான் சொன்ன ரூமுக்கு வாங்க. சரிங்க மேடம். இப்ப அந்த குட்டி பொண்ணு உங்களை எப்படி டைவர்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். சரிங்க மேடம். வாங்க. வர மேடம். துர்காமா காணமே, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. துர்காமா,
ஏய் கதவை சாத்துடா. ஏய் மேடம். இங்க வா. ஏய் வாடா. இத பாரு, யாரும் ஆள் இல்லாத இடமா பார்த்து இந்த பொண்ணை கொண்டு போய் எரிச்சிருங்க. சரிங்க மேடம். இந்தா, நீ கேட்ட பணம். வேலையை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க மேடம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஓ சீக்கிரம் கிளம்பு. சரிங்க மேடம். ஓகே. ஏய் வண்டி எடு. துர்காமா ஐயோ, ஏய் என்னாச்சு? புஷ்பா, ஏய், புஷ்பா, ஏய் புஷ்பா, ஏய். ஐயோ என்னாச்சு? எந்திரி. என்னாச்சு உனக்கு? எந்திரி. என்னாச்சு மேடம்? என்னாச்சு? நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். உனக்கு என்னாச்சு? கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. துர்கா தான் தட்டுறான்னு நினைச்சு கதவை திறந்தேன். யாருன்னே தெரியல. ஒருத்தன் நல்லா தலையிலேயே அடிச்சிட்டான். இது எல்லாமே அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துர்கா எரிஞ்சு சாம்பலாக போறா. என்ன சொல்றீங்க? ஆமா. அந்த பொண்ணு உடம்புல இருந்து மாரியோட ஆத்மாவை வெளியே எடுத்துட்டேன். துர்காமா துர்காமா எந்திரிங்கம்மா. ஐயோ, தெரியாம இந்த குடுவைய நான் கையில வாங்கிட்டேன். உள்ள இருக்கிற ஆவி மட்டும் வெளியே வந்துச்சு. என் சோலி தீந்துச்சு. எதுக்கும் நாம அலர்ட்டாவே கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். மாரியோட ஆத்மாவும் அந்த உடம்ப விட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்னமா பண்ணுவேன்? யார்கிட்ட போய் முறையிடுவேன்? ஷாம்லா தேவிமா, ஷாம்லா தேவிமா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. துர்காவோட உடம்புல ஒரு அசைவும் இல்ல. மாரியோட ஆத்மாக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்துங்க. ஷாம்லா தேவிமா வந்துட்டீங்களா? துர்காங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காமா. அவளுக்கு என்ன ஆச்சு? அவ உடம்புல இருந்த மாரியோட ஆத்மாக்கும் என்ன ஆச்சுன்னு சற்று அமைதியாக இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.